கதிர், ஆண்டி கிட்ட பேசிட்டீங்களா? பேசி ஒரு வழியா நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமும் நீ சொன்னதை நான் கேட்காம இருப்பனா? நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்ன மாப்பிள்ளை வீட்டில் தான் ஏதாவது நினைப்பாங்க. ஐயோ சுத்தம், எங்கேயும் மாத்த முடியாதா? நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே தலை சுத்துதே. ஏய் நர்மதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஏதோ போன்ல பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகமே சரியில்லையே, அதான் கேட்டேன். இல்லையே, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதானே, எங்க வீட்ல ஒரு விசேஷம்னா உனக்கு சந்தோஷம் தானே? நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். அம்மாவும் தாத்தாவும் என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. அதை நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு. இப்ப அதுவும் நல்லதுதான். ஏன்னா இது சொப்பு விளையாட்டா என்ன? மாத்தி மாத்தி விளையாடுறதுக்கு ஒரே ஒரு தடவை நடக்கிற விஷயம். அதை பார்த்து பார்த்து நிதானமா செய்யணும். பூசாரி சொன்ன மாதிரி அதே தேதியில வச்சுக்கலாம். நீ சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப கலிவரதம் பிரச்சனையும் இல்லையே. இல்ல, வேணும்னா நம்ம இன்னைக்கே கூட வச்சுக்கலாம்ல. நர்மதா, இல்ல ஆண்டி தாத்தா பாட்டி எல்லாம் ஏதாவது நினைப்பாங்களேன்னு. நான் தான் அம்மா கிட்ட பேசிட்டேன்ல. அம்மா இந்நேரம் தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு ஏன் இந்நேரத்துக்கு மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளைக்கும் அந்த கலிவரதம் பிரச்சனையை பத்தி தெரியும். அதனால இது எதையும் மாத்த வேணாம். சரி, நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பு. நர்மதா, நீ கலிவர்தனை உள்ள வைக்க போட்ட பிளான் சூப்பர்.